ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்கணுங்கிறது கிடையாதுங்க. பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து செய்யலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலைலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போது நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இது போல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.